ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு பிகே ரெசிபிஸ் அண்ட் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் டீ டைம் ஸ்நாக்ஸாக தட்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. தட்டை என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட்டுங்க. எனக்கு தட்டை ரொம்பவே பிடிக்கும். எங்கள் ஊர் சேலத்தில் தட்டுவடை செட்டுன்னு சொல்லி தட்டை வச்சு செய்கிற ஸ்நாக்ஸ் சாட் ஐட்டம் ரொம்பவே ஃபேமஸ். வாங்க இந்த தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தட்டை செய்கிறதுக்கு நான் கடையில் விற்கிற இடியாப்பம் மாவு தாங்க வாங்கியிருக்கேன். 1 கப் இடியாப்பம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அந்த அரிசி மாவை நல்லா வானலில் வறுத்துட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அரிசி மாவு கலர் மாறாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உளுத்த பருப்பை நல்லா பொன்னிறமாக வறுத்து மிக்சியில் பொடிச்சு அதை மறுபடியும் அந்த மாவை வறுத்துட்டு ஜலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாவு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கணும். உளுந்து மாவு 2 டேபிள் ஸ்பூன். 4 பல்லு பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரெஷ் கருவேப்பிலையை நல்லா இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கலையை வறுத்து இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு நல்லா 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மாதிரி உடச்சிங்கன்னா இப்படி வரணும். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகாய் தூள், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம வறுத்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கிற இடியாப்ப மாவு சேர்த்துக்கலாம். அதோட உளுந்து மாவு 2 டேபிள் ஸ்பூன், ஊற வச்ச கடலைப்பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பூண்டு, பொடிச்ச வேர்க்கடலை, சிவப்பு மிளகாய் தூள், பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, பெருங்காயத்தூள். அதோட இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மாவு பிசைய ஆரம்பிக்கணும். தண்ணி அப்படியே ஊற்றி மாவு பிசையாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு பிசைங்க. இதில் உங்களுக்கு பொட்டுக்கடலை மாவு ஃப்ளேவர் பிடிக்குன்னா 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை கூட மிக்சியில் பவுட்ரு பண்ணி ஜலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த பதத்துக்கு பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம இந்த தட்டை பொரிக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் காய வச்சுருப்போம். அந்த எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும். நல்லா காஞ்ச எண்ணெயை இந்த மாதிரி ஊற்றணும். ஊற்றி ஒரு குழிக்கரண்டி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா சாஃப்டாக மாவு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் கொஞ்சமாக எண்ணெய் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பிசைஞ்ச மாவு உங்களுக்கு தேவையான சைஸு சின்ன சின்னதாக எடுத்து ஈவனாக நல்லா ஃப்ளாட்டாக தட்டுங்க. ஈவனாக தட்டணும். ஒரு பக்கம் தடிசாவும் இன்னொரு பக்கம் மெலிசாவும் இருந்தால் தட்டை சரியாக வேகாது. நல்லா ஈவனாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான சைஸில் தட்டிக்கோங்க. நல்லா எண்ணெய் காய வச்சதுக்கப்புறமா எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற தட்டையை பொன்னிறமாக பொரிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க. ரொம்பவே டேஸ்டியான தட்டை ரெடி. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செய்யும்போது எப்பயுமே ஹீட் ஒரே மாதிரியே இருக்கணுங்க. நீங்கள் அடிக்கடி ஃபுல்லாக வச்சுட்டு அப்புறம் சிம் பண்ணாதீங்க. ஒரே மீடியம் ஹீட்டில் நீங்கள் பொரிச்சு எடுக்கும்போது தான் அந்த ஸ்நாக்ஸ் ரொம்பவே நல்லா வரும். ரொம்பவே சூப்பரான தட்டை ரெடி. இந்த ரெசிபி நான் செஃப் வெங்கடேஷ் பட் எப்படி செஞ்சுருக்காரோ அதே மாதிரி தாங்க இந்த தட்டை இன்றைக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லா வந்தது. கண்டிப்பாக இந்த தட்டை ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you. Bye bye.